Hi guys, welcome back to my channel Unlimited Webs. இது வந்து பில்லிங் சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேலா, அதை பார்த்தாலுக்கு தான் வந்து மாஸ்டர் என்னங்கிறது புரியும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ரெண்டாவது பார்ட்டில் வந்து போவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த வெப்சைட்டில் வந்து நம்ம இருக்கோம். இதான் நம்மளோட வெப்சைட்டு. சரியாக பில் பண்ணலை, பில் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேலா, ஃபியூச்சரில் வந்து ஃபுல்லாகவே டெவலப் பண்ணிடுவோம். இப்போ இந்த நம்மளோட வெப்சைட்டில் வந்து நம்ம டெமோ கொடுத்துருக்கோம். இந்த டெமோ கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு லிங்க் இருக்கும். இந்த ரெண்டு லிங்க்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேர், இது ஒரு சாஃப்ட்வேர். நம்ம இந்த ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் பற்றி நம்ம வந்து ரெண்டாவது பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஓகேலா, கிளிக் பண்ணுங்கள். ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் வச்சுருங்களை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். ஓகேலா, ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சாஃப்ட்வேர். நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம எல்லாமே ரிப்போர்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். ஓகேலா, சரி ஓகே. இப்போ நம்ம ரெண்டாவது பார்ட்டில் வந்து இந்த சேல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த மாஸ்டர் பற்றி வந்து ஃபஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருக்கோம். லிங்க் கீழே கொடுத்தேன், போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா, இப்போ ரெண்டாவது பார்ட்டில் வந்து சேல்ஸு. இந்த சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்வாய்ஸ், எஸ்டிமேட் பில்லு, பேமெண்ட் என்ட்ரி சொல்லி 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த மூணுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்வாய்ஸ். இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம வந்து இதில் தான் பில்லு போடணும். இதில் பில்லு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டியோட வரும். ஓகேலா, நம்ம எஸ்டிமேட் பில்லில் போட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஜிஎஸ்டி வராது. ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம பில்லு வேணும் அப்படின்னா இந்த எஸ்டிமேட் பில்லை நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேலா, இப்போ ரெண்டுமே ஒன்று தான். இதில் ஜிஎஸ்டி மட்டும் வராது, அதில் வந்து ஜிஎஸ்டியோட வரும். நம்ம ஜிஎஸ்டியோடய பார்ப்போம். ஓகேவா, சரி ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம பில்லு எப்படி போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். நீங்கள் இன்றைக்கி போட்டேன்னா இன்றைக்கி டேட்டு, நாளைக்கு போட்டால் நாளைக்கு என்ன டேட் இருக்கோ அந்த டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். ஒரு பில்லு டேட்டு வேணும் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக மாற்றிக்கலாம். சரிங்களா, சரி ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து என்னென்ன கஸ்டமர் இருக்கோ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ நிறைய கஸ்டமர் இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய கஸ்டமர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணுறது தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ்டர் போய் தான் பார்க்கணும். இதோட வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா, ஓகே. நம்ம வந்து அன்லிமிட்டட் அப்படிங்கிற கஸ்டமர் தான் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து மெட்டீரியல் ப்ராடக்ட் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோமோ எல்லாமே இங்கே வந்து காட்டும். ஸோ ஃப்ளக்ஸு, ஸ்டாரு, போஸ்டரு, மேக்ஸு, பேக்லைட் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஆட் பண்ண தெரியலன்னா ஃபஸ்ட்டு வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஃப்ளக்ஸு செலக்ட் பண்ணுவோம். ஃப்ளக்ஸு செலக்ட் பண்ணோம்னா 18% டேக்ஸோட வந்துருச்சு. ஓகேலா, ரேட் வந்து 12 ரூபா நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரேட்டு மாற்றினா மாற்றிக்கலாம். ஓகேவா, எல்லா டீட்டெயிலுமே ஃபஸ்ட்டு வீடியோவில் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு 20 வித்து 10. இப்போ ஒரு 20-10 ஃப்ளக்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா 20-10 டைப் பண்ணோம்னா 200 ஸ்கொயர் ஃபீட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எத்தனை பீஸுங்கிறது டிஃபால்ட்டாக ஒன்று தான் இருக்கும். 2400 வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதே 2 பீஸ் அப்படின்னா 2 போட்டிங்கன்னா 4800 சொல்லி வந்துடும். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பேலன்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே 1,42,470 வந்து ஆட் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி ஓல்டு பேலன்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா பில்ஸ் நிறைய போட்டிருக்கோம். ஓகேலா, இந்த ஓல்டு பேலன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிற நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேவா, ஆட் டு கார்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பில்லு போட்டு வந்து இங்கே ஆட் ஆயிரும். ஓகேவா, அது வந்து திரும்ப வந்து இப்போ ஸ்டார் போடுறோம் அப்படின்னா ஸ்டார் ஒரு 3க்கு 2 ஸ்டார் போடுறோம். ஒரு 5-10 பீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஆட் டு கார்டு இங்கே கொடுக்க நம்மளுக்கு வந்து இங்கே ஆட் ஆகிட்டே வரும். மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா 6000 ரூபா நம்ம வந்து பில்லு போட்டிருக்கோம். ஸோ இந்த ஓல்டு பேலன்ஸு ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு வந்து 1,54,474 ரூபா வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா, சரி ஓகே. அவ்வளோதான் பில்லு போகிறது. எப்படி நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோம்னா சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பில் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட பில்லு வந்து ஜென்ரேட் ஆகி பிடிஎஃப் ஃபைலாக வந்துடும். உங்கள் கடை பேர், உங்கள் அட்ரஸ், இங்கே ஜிஎஸ்டி நம்பர், டின் நம்பர் எல்லாமே போட்டிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஓகேலா, இன்வாய்ஸ் நம்பர், டேட்டு, அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமரோட பேர், அட்ரஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே இங்கே வந்துடும். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட்ட பில்லு என்னென்ன மெட்டீரியல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க, என்ன சைஸ் போட்டிருக்கீங்க எல்லாமே இங்கே வந்துடும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓல்டு பேலன்ஸோடு சேர்ந்து இப்போது இங்கே உள்ள அமௌண்ட் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா, ஸோ டோட்டல் வந்து 1,70,000 வந்துருச்சு. ஓகேங்களா, இது ஜஸ்ட் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேலா, வேணாம்னா கேன்சல் பண்ணிங்க, க்ளோஸ் பண்ணிக்க, திரும்ப அந்த ஆப்ஷன் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் பில்லு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து பில்லு போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஓல்டு பேலன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா பேமெண்ட் என்ட்ரி இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஆட் ஓபின்னு சொல்லியிருக்கும். இந்த ஆட் ஓபிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்போ இருந்து அந்த ஓல்டு பேலன்ஸ் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டேட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த மாதம் நவம்பர் மாதம், இல்லை போன மாதம்னா போன மாதம், அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆகஸ்ட் மாதம் செலக்ட் பண்ணுவோம். ஆகஸ்ட் மாதம் ஒரு 10ஆம் தேதி டிஃபால்ட்டாக ஒரு புது மதிப்பாக செலக்ட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு யார் எந்த கஸ்டமருக்கு நீங்கள் ஓல்டு பேலன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அன்லிமிட்டட் கொடுப்போம். ஓகேலா, ஒரு 500 ரூபா மட்டும் கொடுப்போம். ஏன்னா நம்ம நிறைய ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஓகேலா, அதனால் வெறும் 500 ரூபா மட்டும் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா பெருசாக பண்ணான்னு தெரியும், ஒரு 50,000 பண்ணுவோம். என்ன ஆயிரப்போகுது, 50,000 பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓல்டு பேலன்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஓகே கொடுங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாருங்கள் காட்டும் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து
10ஆம் தேதி போன மாதம் நம்ம வந்து 50,000 வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கே காட்டும் நம்மளுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து திரும்ப சேல்ஸ் இன்வாய்ஸில் போயிட்டு அந்த கஸ்டமர் பேர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓல்டு பேலன்ஸ் ஆடே வந்துருச்சு. லாஸ்ட் பில் பார்த்தீங்கன்னா 1.70 இருந்துச்சு, இப்போ வந்து 2.20 வந்துருச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த சேல்ஸில் வந்து 3 ஆப்ஷன் தான் இருக்குது. மெயினாக வந்து இந்த சேல்ஸ் இன்வாய்ஸுங்கிறதா மெயினான சாஃப்ட்வேர். இதில் தான் நீங்கள் வந்து பில்லு போடணும். அப்போ தான் நீங்கள் வந்து மாதம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், ரிப்போர்ட் வந்து எடுக்க முடியும். டேக்ஸ் ரிப்போர்ட் வந்து நீங்கள் எடுத்து ஐடி ஃபைல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் பற்றி 3வது பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.